ரஷ்ய அதிபர் புதின் டிசம்பர் 4, 2025 இந்தியாவுக்கு வருகை தந்தார். அவர் வந்தப்ப இந்தியாவுடைய அணுகுமுறையை பல பேர் கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்காங்க. காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக மோசமான நிலையில இருந்த காற்று மாசு, அதை குறைக்கிறதுக்காக எந்த நடவடிக்கையுமே அவங்க எடுக்கல. தரமற்ற நிலைமையில இருந்த சிவப்பு கம்பள வரவேற்பு, பல நாடுகளுக்கு புதின் போயிருக்காரு. அங்கெல்லாம் அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு சிறப்பாக இருந்ததா சுட்டிக்காட்டி சொல்லியிருந்தாங்க. மற்ற நாடுகளில் அவருக்கு வழங்கப்பட்ட சிவப்பு கம்பள வரவேற்பு புகைப்படங்களை பகிர்ந்து அங்கெல்லாம் எப்படி வரவேற்பு கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் எப்படி வரவேற்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி விமர்சனம் செஞ்சிருக்காங்க. புழுதி பறக்கக்கூடிய செதுக்கப்படாத தரை, பள்ளியில் நடக்கிற ஆண்டு விழா மைதானம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. அப்புறம் ராணுவ இசைக்குழுனுடைய மோசமான இசை, இதையும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவுடைய தேசிய கீதத்தை இசைக்கும் போது மிக மோசமாக இசைச்சதாக சொல்லப்படுது. பிரதமர் இல்லத்துல மோடி புத்தினை வரவேற்கும் போது இருந்த நீரூற்று விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. அந்த நீரூற்றுல மஞ்சள் கலையெல்லாம் படிஞ்சு அதை கொஞ்சம் கூட சுத்தம் செய்யாம அந்த தண்ணி எல்லாம் தரையில சிந்தி மிக மோசமான நிலையில இருந்தது. அதே மாதிரி அதிகாரிகளை ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்துவாங்க. அதுல பிரதமர் மோடி அவர் அறிமுகப்படுத்த மாட்டாரு, தன்னுடைய உதவியாளரை வச்சு அறிமுகப்படுத்துவாரு. ஆனா புத்தின் அவராகவே தன்னுடைய அதிகாரிகளை அறிமுகப்படுத்துவாரு. இதுவும் விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. கடைசியா புத்தின் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருப்பாரு. அதுல இந்த நெறியாளர் புத்தின் கிட்ட சரியான கேள்விகளை கேட்காம இருந்ததா சொல்லப்படுது. புத்தினுடைய வருகை இந்தியாவுடைய நிலைமையை நமக்கு காட்டுது.